ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடை காசு சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது மீனா ரோகிணியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக மகேஸ்வரியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அங்கே எதிர்ச்சியாக ரோகிணியை பார்க்க வித்யா மாட்டிக்கிறாங்க மீனா கிட்ட. ஸோ அப்போ மீனா பார்த்த உடனே, வாங்க மீனா, நீங்கள் வந்திருக்கீங்க, 2 பேரும் ஒரே நேரத்தில் மகேஸ்வரியை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு மீனா, ஏன் என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. இல்லை, ரோகிணியை பார்க்க நீங்கள் அடிக்கடிக்கு வந்திருக்கீங்களே, ரோகிணி உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, அப்போது ரோகிணியோட வாழ்க்கையில் நடந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, என்ன சொல்கிறீங்க, ரோகிணியோட வாழ்க்கையில் நடந்தது எனக்கு தெரிஞ்சிருக்குமா, என்ன ரோகிணி என்ன சொல்கிறாங்க, எதை பற்றி சொல்கிறாங்க மீனா அப்படின்னு. அது அப்படின்னு ரோகிணி தாங்கிட்டு இருக்காங்க. என்ன மீனா திடீர்னு இப்படிலாம் கேட்குறீங்க, ரோகிணி என்ன விஷயத்த மறைச்சிருக்க மீனா கிட்ட அப்படின்லாம் ரோகிணியை கேட்குறாங்க. மகேஸ்வரி இருந்துக்கிட்டு, வித்யா மீனாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு ரோகிணி ரோகிணியை விட இப்போ வித்யா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க மீனாவை பார்த்து. மீனா அது அப்படின்னு நீங்கள் கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மீனா ப்ளீஸ் மீனா என்னை மன்னிச்சிடுங்க, நான் மறைக்கணுன்றது எதுவுமே கிடையாது, எல்லாமே ரோகிணிக்காக தான், அவள் என்னோடய ஃப்ரெண்டாக போயிட்டா, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லி அவளை சொன்னேன், ஆனால் அவள் கேட்கல, ஃப்ரெண்டுக்காக என்னாலேயும் இது செய்யாமல் இருக்க முடியல, இந்த விஷயத்தில் என் மேலே எது தப்புமே இல்லை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா மீனா கிட்ட கேட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதான் நான் சம்மந்தப்பட்டவளே விஷயத்த சொல்லாத இவ்வளோ தூரம் போய் சொல்லி துணிச்சலாக இருக்கிற போது இதில் கூட ஃப்ரெண்ட்ஸாக நிற்கிறவங்க உங்களோட தப்பு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா இதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு மேலே என்னால் விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியாது, நீ அடுத்து ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் வீட்டில் விஷயத்த சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி மீனா முடியும், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கிருஷ்ணை ஏற்றுக்கணும்ல, மனோஜ் ஏற்றுக்கணும்ல, தன் பிள்ளையா, அப்போ தானே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு 2 பேரும் கிட்ட எல்லாம் இருக்கணும், இப்படி தூரமாக இருந்தால் எப்படி அவங்கள சேர்த்து வைக்க முடியும், அட்டாச் ஆவாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி மீனா முடியும், அம்மா பாட்டி அவங்க எல்லாம் இருக்கிறபோது கிருஷை எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியும்னு சொல்லி கேட்பாங்கல்ல ஆண்டி, கண்டிப்பாக இதுக்கு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களே ஒரு கரெக்டாக நல்ல ஐடியா கொடுத்தீங்க மீனா அப்படின்ற மாதிரி மீனா அதெல்லாம் நீ கற்பனையில் உருவாக்கின அம்மா தானே அப்படின்னு சொன்ன உடனே, கரெக்டு, கிருஷோட அம்மா கல்யாணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே கிருஷை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு ரோகிணி இதை வச்சு பிளான் பண்ணுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மீனாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக சமாளிக்க வச்சிடுறாங்க மீனாவை ரோகிணி. அதுக்கப்புறம் மீனா போனதுக்கப்புறம் ரோகிணி கிட்ட ரோகிணி அவங்களுடைய அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி கிருஷ்ணை கூட்டிகிட்டு மீனாவுடைய வீட்டில் நடிக்க சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய அம்மாவுமே அடுத்த நாளே கிருஷ்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே நிற்கிறாங்க. ஸோ பார்த்து எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்கம்மா, வாங்கம்மா, என்னாச்சு, உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, ஊர்லேருந்து இன்னும் வரல, தீபாவளிக்கு கூடன்னு சொன்னாங்க, அவங்களுடைய அம்மா வந்துட்டாங்களாம்மா, என்னம்மா இங்கே வந்திருக்கீங்க, அவங்களுடைய அம்மா எங்கம்மா, அவங்கள காட்டுறதுக்கு தான் எங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு முத்து ஒரு பக்கம் விஷயம் புரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுத உடனே மீனா கிருஷை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க என்ன பேச போகிறாங்கன்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆனாலையும் எப்படியெல்லாம் ட்ராமா போடுறாங்க அப்படின்றத மீனா தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காங்க. கிருஷை கூட்டிக்கிட்டு சாப்பிட்ற டைனிங் டேபிளாண்ட போயிட்டு மீனா நின்றுக்கிறாங்க. ஸோ அப்போ கிருஷ் உட்காந்துக்கிட்டு மீனா அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ வந்த உடனே எல்லாரோடும் கிருஷ் ஒட்டிக்கிறான். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இப்போ எதுக்கு இங்கே உட்காந்து நடு வீட்டில் ஒப்பாரி வச்சிட்ருக்கா, என்னடா திரும்ப என்னடா பிரச்சனை, ஏதாச்சும் வம்பு விலை கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசுகிறாங்க. அண்ணாமலை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிற விஜயா, அவங்க ஏதோ விஷயம் சொல்ல வந்திருக்காங்க, என்ன எதுன்னு கேட்க விட, எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்ன ஆச்சு, இப்போ எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு. இல்லைப்பா, அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்துச்சு இல்லை, அது டாக்டரெல்லாம் காப்பாற்ற முடியல, அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க வீட்டில் எல்லாருமே. கிருஷிக்கு அப்பாவும் இல்லை, இப்போ அம்மாவும் இல்லை, பாட்டி மட்டும்தான். ஸோ இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே. கிருஷிக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவனுக்கு இன்னமும் அந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷா என் கூட கூட்டிகிட்டு போயிடலாம் ஊருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவன் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான், அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. என்னது, இங்கே இருக்கட்டும்னு கூட்டிகிட்டு வந்தியா,
என்ன அவங்க அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க அப்படின்னா அனாதை பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு எங்கள் தலை மேலே கட்டிட்டு போகலான்னு பார்க்குறிய, நீயும் விட்டுட்டு கொஞ்ச நாள் எங்கேயோ போய் தலைவாரமாக இருந்தியா, அந்த மாதிரி இப்போ டேரெக்டாக சொல்லி விட்டுட்டு போயிடலான்னு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி விஜயா வந்து பேசுகிறாங்க. விஜயா கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படின்னா அண்ணாமலை சொல்கிறாரு, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், முத்து அங்கிள் கூடயும் மீனா ஆண்டி கூடயும் இருக்கணும்னு கிருஷ் ஆசைப்பட்றான், அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். முத்து பேசாமல் முத்துவை நீங்களே தத்தெடுத்து வளர்த்துக்கிறீங்களா, கிருஷுக்கு என்னால் போதிய பாதுகாப்பும் கொடுக்க முடியாது, ஏன்னா அவள் சம்பாதிச்சு அனுப்பிட்டு இருந்த பணத்தில் தான் இவ்வளோ நாளாக கிருஷ்ணன் நான் படிக்க வச்சுட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே முடியாது, என் வயிற்று பிழைப்பை பார்க்குறதே எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம், நான் எங்கேயாச்சும் போய் ஒரு அனாதை ஆசிரமத்திலையோ இல்லை முதியோர் இல்லத்துலையோ எங்கேயோ போய் நான் சேர்ந்துக்கிறேன், கிருஷியை மட்டும் நீங்கள் நல்லா படிக்க வச்சு ஆளாக்குறீங்களா, கிருஷி மேலே அக்கறைப்படுற ஆள் முத்து மட்டும்தான், அதான் நான் இங்கே கிருஷியை விட்டுட்டு போகலான்னு வந்தேன், முத்து கண்டிப்பாக கிருஷியை பார்த்து ஆளாக்கிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து நடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து மீனா இருந்துக்கிட்டு, என்னடா இது இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லி அனுப்பியிருப்பா ரோகிணி, இப்படி பேசுகிறாங்களே, என்னம்மா நடிக்கிறாங்க உண்மை மாதிரி அப்படின்னு சொல்லி மீனா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலையுமே வந்துட்டு அவனும் நம்மளுடைய பேர் என்ன அப்பா அம்மா வேறு இல்லை, பேசாமல் நாமளே இங்கே வளர்த்துக்கலாம் அப்படின்னு தான் அண்ணாமலை முடிவு பண்ணி முத்துக்கிட்ட சொல்கிறாரு. இந்த விஷயத்துக்கு வந்து விஜயாவும் மனோஜும் சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. என்ன இது அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ சரின்னு சொல்கிறீங்க, இந்த பையனை நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் வந்து முடியாதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இல்லை அவன் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவே சொல்லிடுறாங்க. நீ என்னடி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து கேட்கவும், நான் தான் சொல்லணும், அவன் இந்த வீட்டில் தான் இருக்கணும், சட்டப்படி இதுதான் அவனுடைய வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன பார்க்குறீங்க எல்லாரும், ஏன் கிருஷுக்கு தாத்தா பாட்டி தோ அங்கிள் ஆண்டி எல்லாரும் இருக்கிறப்போ அவன் எப்படி அனாதை ஆக முடியும், அவன் இங்கே தானே இருக்கணும், என்னம்மா நான் கரெக்டாக தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா வந்து பேசுவோம். விஜயா மீனா கரெக்டாக தான் சொல்கிறா, இத்தனை சொந்த பந்தங்கள் நாம் இருக்கும்போது அவன் அனாதைன்னு எப்படி நீ சொல்லலாம், அதெல்லாம் இன்னுமே இல்லை, நாம் தான் வந்து அவங்களுடைய சொந்தங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணாமலையுமே ரோகிணியை பார்த்து அப்படியே மீனா மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டி கிறிஸ் சின்ன பையன் தானே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் சொல்கிறாங்க. என்ன ரோகிணி வர வர நீ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட, அவங்கள மாதிரி நீயும் இங்கே இந்த பையன் இங்கே இருக்கட்டும்னு சொல்கிற, இது இங்கே இருந்தால் எந்த நேரம் தொல்லையாகவே இருக்குமே, என்ன மீனா இதெல்லாம் அதாவது என்ன ரோகிணி இது ஏற்கனவே 2 வீட்டில் வச்சு தண்டை சோறு போடுற மாதிரி இருக்குது, இப்போ இவன் வேறையா அப்படின்ற மாதிரி விஜயா பேசுகிறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன பேசிகிட்டு இருக்க விஜயா, நீ யாருக்கு தண்டை சோறு போட்டுட்ருக்கான்னு சொல்கிறா, மீனாவும் இந்த வீட்டில் பூ கட்டி சம்பாதிச்சிட்ருக்கா, முத்துவும் கார் ஓட்டி சம்பாதிச்சிட்ருக்கா, யாரும் இங்கே கண்ணு ஓசியில் சம்பாதிக்கல, யாரும் உங்ககிட்ட வந்து பணம் கொடுன்னு கேட்டு இது வரைக்கும் அவங்க 2 பேரும் நின்னதே கிடையாது, அவங்கவுங்க தேவையாக அவங்கவுங்க தான் பூர்த்தி செஞ்சிட்ருக்காங்க, மித்தவங்க 2 பிள்ளைங்க எப்படி சம்பாதிச்சு அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் முத்துவும் மீனாவும் இருக்காங்க, என்னமோ நீ அவங்களுக்கு தண்டை சோறு உட்கார வச்சு நீ சம்பாதிச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு வீணா வெறுத்தியாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க, இதில் கிறிஸ் வர்றதுனால உனக்கு அவ்வளோ பெரிய பாரம் ஆகிட போதா, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, சொல்ல போனால் நீ நான் தான் இந்த வீட்டில் சும்மா உக்காந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க நான் தான் யோகா கிளாஸ் நடத்துகிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இப்போ தானே யோகா கிளாஸ் டான்ஸ் கிளாஸ்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்ருக்கா, அது மட்டும் எங்கே ஒழுங்காக உனக்கு செய்யுது, இங்கே பாருமினா விஜயா எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு அவங்கவுங்க சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, இந்த வீட்டில் யாருமே தண்டம் கிடையாது, நீ சுற்றி வளைச்சி மீனாவும் முத்துவும் தான் பேசுகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆமாம் இந்த வீட்டில் எடுத்து நடந்தாலும் ஏன் முத்துவும் மீனாவும் டார்கெட் பண்ணியும் எல்லாரும் பேசுகிறீங்க, ஸோ பத்தாததுக்கு உன் பிள்ளையையும் உன்ன மாதிரியே வளர்த்து வச்சிட்ருக்க, அதுவும் நீ பேசுறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு ஆமாம் ஆமான்னு இவங்களுக்கு எதிராகவே பேசிகிட்ருக்கு, ரோகிணியும் என்ன தான் வந்து இவ்வளோ நாளாக நீ அவகிட்ட பேசாதிருது, இப்போ தான் ரோகிணியையும் மனோஜும் சேர்ந்து வாழ விட்டுருந்தாலையும் இப்போ ரோகிணி வந்து நீ சொல்கிற பேச்சை கேட்டாலையும் இப்போ மீனாவுக்கு வீட்டுக்காகவும் ரோகிணி யோசிக்கிறது கரெக்டாக தானே இருக்குது, பேசுகிற பிள்ளையும் ஏன் நீ வந்து இப்படியெல்லாம் பேசி பயமுறுத்தி கெடுத்து விடுற, ரோகிணியாச்சும் இந்த வீட்டில் 2 சைடும் ஒழுங்காக இருக்கா இல்லையேன்னு பாரு, அதை விட்டுட்டு உன் பையனை மாதிரி ரோகிணியையும் மாற்றிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ மீனா இருந்துக்கிட்டு ரோகிணியை பார்த்து அவங்களோட மனசுக்குள்ள அவ எங்கே உண்மையாக நேர்மையாக இருக்கா இந்த வீட்டுக்காக பேசுகிறா, இப்போ அவள் பேசுகிறதுக்கு காரணம் இந்த வீட்டுக்குள்ளே கிறிஷ் இருக்கணும்ல, இருந்தால் தானே அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லைன்னா அவளுடைய வண்டவாளெல்லாம் வெளியில் தெரிஞ்சிருமே அதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அவள் சொல்லி வச்சிருக்கிற பொய்யெல்லாம் தெரிஞ்சால் இப்படி யாருமே பேச மாட்டாங்க, சும்மா ஒரு வார்த்தை இந்த வீட்டுக்கு எனக்கும் சப்போர்ட் பண்ணி ரோகிணி பேசுகிறதுக்கே இந்த அளவுக்கு அத்தை
கோவப்படுறாங்களே, அப்போ அவள் சொல்லி வச்சிருக்கிற பொய், உண்மை, மறைச்சி வச்சிருக்கிறது இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு மீனா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து மீனா நீ என்ன சொல்கிற, கிறிஷ் இங்கே இருக்கட்டுமா, கிறிஷ்க்கு யாரும் இல்லை அப்படின்னு முத்து போய் மீனா கிட்ட கேட்கவும், அப்போ மீனாவுமே இருந்துக்கிட்டு எங்கே அதான் நான் சொல்லிட்டேன்ல, அவன் எங்கேயும் போகக்கூடாது, அவன் இந்த வீட்டில் தான் இருக்கணும், கிறிஷ் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு நானே ஆசைப்பட்றேன், அவன் நம்ம வீட்டு பிள்ளைங்க, அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ரோகிணியை பார்த்துக்கிட்டு. சரி மீனா நீயே ஓகேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன இருக்குது, யாரும் அவனை பாரமாக நினச்சி உங்கள் யாரையும் செலவு பண்ண நாங்கள் சொல்லலை, நாங்களே கிறிஷை பார்த்துக்குறோம் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. ஸோ நானே அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதே அப்படி முத்து, கிறிஷ் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் மட்டும் அவனை பார்த்துப்பீங்க, அதெல்லாம் முடியாது, நாங்களும் இருக்கல்ல, நாங்களும் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஸ்ருதியும் ரவியும் சொல்கிறாங்க. என்ன இது யாரோ பெற்ற பிள்ளைக்கு நீங்களாம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு விஜயா வந்து சொல்லவும் அண்ணாமலைக்கு திரும்பவும் கோவம் வருது. என்ன நான் உனக்கு என்ன மூளையில் வந்து களிமண்ணா இருக்குது, இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன், கொஞ்சமாச்சும் உனக்கு ஏதாச்சும் உரைக்குதா, நான் அனாதை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த வீட்டில் தான் அவன் இருப்பான்னு திரும்ப நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கிளம்புங்கம்மா, கிறிஷை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு எப்போல்லாம் கிறிஷை வந்து பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் கிறிஷை வந்து பார்த்துக்கலாம், அவனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது, இவன் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், ஆனால் முத்து மீனா கிட்டே குழந்தைய ஒப்படைச்சிட்டு எங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறீங்கல்ல, அது வரைக்கும் கிறிஷ் நல்லா தான் இருப்பான், கண்டிப்பாக முத்துவும் மீனாவும் அவங்கள படிக்க வச்சு பெரியாளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாங்க, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அண்ணாமலை வந்து கிறிஷ்காக நினச்சி பேசுகிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நாங்கள் அப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போகிறாங்க. எங்கேயோ இருந்தது கொண்டு வந்து இப்போ நம்ம தலைமையில் கொண்டு வந்து கட்டிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி விஜயா பேசுகிறாங்க. அண்ணாமலை விஜயாவை பார்த்து முறைச்ச உடனே அமைதியாக வந்து விஜயா வந்து உள்ளே எழுந்திரிச்சு போயிடுறாங்க. மனோஜுமே இருந்துக்கிட்டு அமைதியாக அங்கேயே நின்றுட்டுருக்காரு. ரோகிணியை வந்து கிறிஷை பார்த்துட்ருக்காங்க. அப்போ கிறிஷ் வந்து எல்லாருக்கூடையும் ஓடி ஓடி வந்து விளையாடிட்டுருக்காங்க. அப்போது வந்து கிறிஷே நீ இந்த வீட்லேயே நீ இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்பா இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுப்பா அப்படின்னு முத்து வந்து சொல்கிறாரு. என்னடா முத்து அப்படின்னு. இல்லைப்பா இது வரைக்கும் நானும் மீனாவும் தான் இருந்தோம், இங்கேயே வந்து ஹால்லே படுத்துட்டு இருந்தோம், எங்களுக்குன்னு படுக்க ஒரு ரூம் கூட கிடையாது, மேலே ஒரு ரூம் கட்டணும்னு ரொம்ப நாளாகவே நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம்ப்பா. இப்போ கிறிஷும் வந்துட்டான், கிறிஷ் வந்து இங்கே இருந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான், அதாவது கீழே கிறிஷ் வந்து கொசுக்கடியில் படுத்துக்கிட்டு எதுக்குப்பா தேவையில்லாமல் அலைச்சல், எங்களை பார்த்தாவே அம்மாவுக்கு அப்படியே விஷப்பாம்பு போடுங்கிற மாதிரி இருக்குப்பா, நாங்கள் வந்து ரூம் கட்டணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருந்தது, இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோப்பா, சீக்கிரமாக மேலே ஒரு ரூம் போட்டுட்டா நான் மீனா கிறிஷ் எல்லாரும் மேலே இருந்துக்கிறோம்ப்பா, அப்புறம் இந்த வீட்டில் எங்களை பார்த்து அம்மாவுக்கு கொஞ்சம் அதாவது நாங்கள் இந்த வீட்டில் இல்லைன்றது அப்போவாச்சும் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்து நீ ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான், ஆனால் உன் அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அவள் இப்படி பேசுவா அப்படி பேசுவான்னு நினச்சிக்கிட்டு கட்டணும்னு சொல்கிற பார்த்தியா, இதை வேணால் நீ விடுடு, அங்கே கட்டி நீயும் மீனாவும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நீங்களும் எத்தனை நாளைக்கு தான் இங்கேயே இருப்பீங்க, ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட உங்களுக்கும் வசதி இல்லை, புரியுது முத்து, உன்னோட நிலமை எனக்கு புரியுது, நீ நினச்சதை செய்ப்பா அப்படின்னு, அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன், நீ ஆக வேண்டிய காரியத்தை பாரு அப்படின்னு முத்துக்கிட்ட வந்து அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லைப்பா அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நாங்களே பார்த்துக்குறோம்ப்பா, ஏற்கனவே இந்த அம்மா வந்து வீட்டில் நாங்கள் தண்டை சோர்த்தின்ற மாதிரி பேசுகிறாங்க, ஹாலில் படுத்துட்டு இருக்கும்போது இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அவங்க பெத்த பிள்ளையவே இப்படியெல்லாம் பேசுகிறாங்களாப்பா, இதெல்லாம் நினச்சி பார்க்கறது தான்ப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு கண்ணில் சின்னமும் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஊற்றுற மாதிரி அவங்க 2 பேரையும் ஒரு மாதிரி என்னையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்களே, இப்போ இதை நினச்சாதான்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இதில் இன்வால்வ் ஆக வேணாம்ப்பா, எங்களுக்கு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம், நாங்களே வந்து நானும் மீனாவும் அதுக்கான ஏற்பாடை பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருக்கோம், அதை வச்சு நாங்களே வந்து ரெடி பண்ணிக்கிறோம்ப்பா அப்படின்னு முத்து வந்து சொல்கிறாரு. அண்ணாமலைக்கு ஒரே கஷ்டமாக போயிடுது. அப்போ ஸ்ருதியும் ரவியும் இதை கேட்டுட்டு என்னடா முத்து இப்படியெல்லாம் பேசாதடா, அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதா, அவங்க எப்படி வேணாலும் பேசிட்டு போகட்டும், உங்களுக்காக நாங்கள் இருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ரவியும் ஆறுதல் சொல்கிறாங்க. மீனா என்ன மீனா முத்து அப்படி சின்ன குழந்த மாதிரி பண்ணுறாரு, நீங்களாச்சும் சொல்லக்கூடாது அப்படின்னு. இல்லைனாலையும் அதுதானே உண்மை ஸ்ருதி, அவரும் எவ்வளோ நாளைக்கு தான் கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருப்பாரு, எத்தனையோ நாள் அவர் மனசுக்குள்ளே இருக்க கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து அவரால் தாங்க முடியல, அத்தை பண்ணுறத பார்த்தா நியாயமாக உங்களுக்கே தெரியுதா, நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு படாத கஷ்டமெல்லாம் பட்டுட்ருக்கோம், என்னையும் சரி அவரும் சரி ஒரு மருமகளாக மகனாக எப்பயுமே அத்தை ட்ரீட் பண்ணதில்லை, மாமாவுக்காக மட்டும்தான் இவ்வளோ நாளாக நாங்கள் பொறுமையாக இருந்தோம், அவரும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருல்ல, நாங்கள் எங்கேயோ தனி கொடுத்தனும் போகிறோன்னு சொல்லலையே, மேலே தானே ஒரு ரூம் கட்டி சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம், அதுக்காக தான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. புரியுது மீனா உங்களுடைய சூழ்நிலை, சரி முத்து நீ நினச்ச மாதிரி பண்ணு, அதுக்காக என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாலையும்
கண்டிப்பாக எங்களை கேளு, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணாமலையும் வந்து சரிடா முத்து ஃபீல் பண்ணாத, சரியாக போயிடலாம், கிறிஷ் இனிமேல் நம்ம வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து கிறிஷ் வந்து இவங்க கூட ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்து மீனா வந்து கிறிஸ் ஸ்கூலுக்கு கிளம்புறியா, இனிமேல் முத்து அங்கிள் ஒன்று கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிறிஷோட துணி, ஸ்கூல் பேக் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வச்சு ஸ்கூலுக்கு வந்து கிறிஷ் வந்து அனுப்பி விடுறாங்க. மீனா வந்து முத்து வந்து கூட்டிகிட்டே கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா எப்படியோ இங்கேயே ஹால்லே இருந்தால் கூட அடிக்கடிக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். மேலே ஒரு ரூம் கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நாமளும் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அவங்க 2 பேரும் ரூம் கட்டிட்டா 2 பேரும் மேலே போயிடுவாங்க. அடிக்கடிக்கு அவங்க மூஞ்ச பார்த்துக்க வேண்டியதில்லை. கிச்சனுக்கு சமைக்க மட்டும்தான், வேலை செய்ய மட்டும்தான் வருவாங்க. அதுக்கப்புறம் மேலேயே எழுந்துருவாங்க. மீனா பூ கட்டுற போயிடுவாங்க. கொஞ்சம் நம்மளுக்கும் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு ரோகிணி நினச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. கிறிஷ் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டான், அடுத்தடுத்து இன்னொன்று எத்தனை பிரச்சனைலாம் நடக்க போதோ, ஆண்டியெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜோட மனசை மாற்றணும், மனோஜோட மனசுக்குள்ளே கிறிஷை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க ரோகிணி வந்துட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிறிஷ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறான். வந்ததுக்கப்புறமா தாத்தா பாட்டி ஆண்டி நீ எல்லாரும் கூடயும் விளையாட ஆரம்பிக்கிறான். ஸோ விஜயாவுக்கு கிறிஷை பார்த்தாவே அப்படியே கோவமாக வருது. தள்ளி போய் என்கிட்ட வராத, யார் உனக்கு பாட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்து வசமாக என்னை தள்ளி விட்டுட்டு போயிடா, இங்கே வந்து நீ வந்து என்கிட்ட வந்து ஓட்டிகிட்ருக்க, தோ உனக்கு சொந்தக்காரங்கள்லாம் அவங்க தான் இருக்காங்க பாரு, அவங்கக்கிட்டே போ அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க. ஆண்டி அவன் சின்ன குழந்தை தானே, ஏன் ஆண்டி அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. இன்னும் ரோகிணி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, எனக்கு அந்த பையனை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவனும் நம்ம பேரன் தானே அப்படின்னு, யாருங்க நம்ம பேரன், எவ பெத்த பிள்ளையோ அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் நிறுத்துங்க அத்தை அப்படின்னு மீனா கோவப்பட்டு கத்துறாங்க. ஸோ ரோகிணியை பார்த்து மீனா வந்து முறைக்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து மீனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அத்தை எவ பெத்த பிள்ளையோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கிறிஷும் நம்ம வீட்டு பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க, என்ன நீ பெத்த பிள்ளையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அத்தை நான் பெற்றிருந்தா மட்டும்தான் அவன் இந்த வீட்டு பிள்ளையா, அவனும் நம்ம வீட்டு பிள்ளை தான், நானும் போனா போகட்டும்னு பொறுமையாக இருக்கிறேன், கிறிஷ் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, அவன் சின்ன பிள்ளை அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு மீனா பேசுகிறாங்க. இங்கே பாருடி இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் எதிர்த்து பேசுகிற வேலை என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நானும் போனால் போகட்டும்னு பொறுமையாக இருந்தால் நீங்கள் ரொம்ப ஓவராக பாருங்க, பின்ன என்ன சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம எவ பெத்த பிள்ளையோ அப்படி இப்படின்னு கிறிஷ் முன்னாடியே கண்ட வார்த்தையை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ முத்து வீட்டுக்குள்ளே வராரு. என்னாச்சு மீனா அப்படின்னு, இல்லைங்க அத்தை கிறிஷ் இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க, அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்பா என்னப்பா இவங்க சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி திரும்பவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, அவனுக்கு நீ யாரும் இல்லைன்னு தெரியும், இப்போ எதுக்கு அவனை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. கிறிஷ் நீ வந்து ஸ்ருதி ஆண்டி ரூமுக்கு போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து, என்ன அத்தை உங்களுக்கு தெரிய வேண்டிய உண்மை தெரிஞ்சால் இப்படிலாம் பேச மாட்டீங்க, கிறிஷ் இந்த வீட்டு பிள்ளை அவன் இங்கே தான் இருப்பான், நீங்களே நினச்சா கூட கிறிஷ் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது, ஏன்னா உங்களோட பேரன் தான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்போது முத்துக்கும் அண்ணாமலைக்கும் ஒன்றுமே புரியல. ஸோ வந்து இந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்கணும், கிறிஷோட பாட்டி தாத்தா எல்லாரும் நாம தானே அப்படின்னு பேசுகிறோம் அப்படின்னு அதை மனசில் வச்சுக்கிட்டு மீனா கரெக்டாக தானே சொல்கிறா, அவன் இனிமேல் இந்த வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விஜயாவுக்கு வந்து என்ன இதுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுதுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி, கிறிஷ் உங்களுக்கு பிள்ளை மாதிரி தானே, என்ன அமைதியாகவே இருக்கீங்க, உங்கள் பையன் தானே அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ஷாக் ஆகுது. என்னடி கிறிஷ் வந்து அந்த பையன் வந்துட்டு ரோகிணியோட பையன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்குறாங்க. என்ன ரோகிணி சொல்ல போகிறீங்களா இப்போ இல்லையா, ஆண்டி கேட்குறாங்கல்ல பதில் சொல்லுங்க, அவன் இந்த வீட்டு பிள்ளை தானே உங்கள் பிள்ளை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வந்துட்டு ஆமாம் அத்தை, ஏன் ஆண்டி கிறிஷ் வந்து என்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடாதா, எனக்கு ஒரு பிள்ளை இருந்திருந்தா இப்போது அந்த வயசு தானே ஆயிருக்கும், கிறிஷ் அப்படிலாம் பேசாதீங்க, அவனுக்கு யாரும் இல்லைன்னு இப்படிலாம் பேசுகிறீங்க, அவன் சின்ன குழந்தை, அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படல, அப்பா அம்மா ஏற்கனவே அப்பாவை இழந்துட்டான், இப்போ அம்மாவும் இல்லைன்னா கிறிஷ் ரொம்ப வருத்தப்படுவான்ல, அவனுக்கு இன்னும் விஷயம் தெரியாதுல்ல ஆண்டி, ஏன் அவன் மனசை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரோகிணியுமே பேசுகிறாங்க. ஸோ மீனா வந்து டைரெக்டாக பேசுகிறாங்க, ஆனால் வந்து இது வந்து இவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் இன்டைரக்டாக புரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ வந்து எல்லாரும் வந்து அதுக்கு கிறிஷ்காக சப்போர்ட் பண்ணி தான் இது வரைக்கும் பேசிகிட்ருக்காங்க. போக போக இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிறிஷை வந்துட்டு. ஸோ மீனாவுக்கு கோபம் தாங்கவே முடியல, ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க மீனா. ஆனால் இது வரைக்கும் இன்னும் வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே மீனா என்ன சொல்ல வராங்க அப்படின்றது புரியவே இல்லை. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.